தமிழகம் எதில் சாதித்து இருக்கிறதோ இல்லையோ கடன் வாங்குவதில் முதல் சாதனை பெற்று தந்தவர் ஸ்டாலின் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து மதுரை மாவட்டம் சேடப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் RB உதயகுமார் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டை 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் நாடாக ஆக்கியது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக கூறிவிட்டு விலைவாசி உயர்வு மற்றும் மாதந்தோறும் 10,000 வரை செலவு ஏற்படுத்தி உள்ளதாக ஸ்டாலின் மீது RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டார். இப்போ 3 லட்சம் கோடிகளுக்கு மேல இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க வாங்கியிருக்காங்க. எல்லாமே விலைவாசி உயர்ந்துச்சு. அவங்க கேட்டா 1000 ரூபாய் தர்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மகளிர்களுக்கெல்லாம்